ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நம் பாரம்பரிய முறைப்படி வணக்கமுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, புளிச்சக்கீரை எப்படி கடையிறன்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? புளிச்சக்கீரை சாப்பாட்டுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஓகே, ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிக்க விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வெந்தயம் அந்த வடகம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வடகம் கொஞ்சம் எண்ணெயிலே போட்டு தாளித்து விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பூண்டு கொஞ்சம் நசுக்கி போட்டுக்கலாம். நம்ம எண்ணெயிலேயே நம்ம என்ன பண்ணிடணும்னா, கடுகு உளுத்தம்பருப்புலாம் போடக்குள்ளேயே நம்ம வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கணுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதேமாதிரி இந்த பூண்டு இருக்குது இல்லையா, அந்த பூண்டை நம்ம என்ன பண்ணணும்னா நசுக்கி போட்டுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் அடுத்தது வரமிளகாய் போட்டுக்கலாம். வரமிளகாய் போட்டு ஒரு வணக்கிக்கலாம். நம்ம ஒவ்வொரு இதுக்குமே பூண்டு போட்ட ஒரு கரண்டி வச்சு ஒரு வணக்கிக்கிட்டு, அடுத்தது வரமிளகாய் போட்டு வணக்கிக்கலாம். அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் வாசத்துக்கு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது போட மாட்டாங்க அதிகம், நம்ம கொஞ்சம் வாசத்துக்கு போட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சம், நம்ம கொத்தமல்லி தழை எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இல்லை சிம்மிலே வச்சு வணக்கிக்கலாங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். அதனால் கொஞ்சம் சிம்மிலே வச்சுட்டு வணக்கிடலாம். அடுத்ததாக நம்ம அந்த பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதிலே தக்காளி ஒன்று விழுந்துருச்சு, அதை பெருசாக நினைக்காதீங்க. ஏன்னா நாங்கள் ஒர்க்கிங் லேடிங்கிறதுனால அவசரமாக சமைச்சிட்டு அவசரமாக வேலைக்கு போகணும் இல்லையா, ஆஃபீஸ் போகணும். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டக்குன்னு செய்வோம். அதனால் அதில் ஒரு தக்காளி விழுந்துருச்சு, அது பெருசாக நினச்சிக்காதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வெங்காயம் எடுத்துக்கலாம். அதாவது இதுக்கு புளிச்சக்கீரைக்கு நம்ம சின்ன வெங்காயம் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் தான் முன்னே சொன்னேன் இல்லையா, ஒர்க்கிங் லேடி, அதனால் அது சின்ன வெங்காயம் கட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. அதனால் பெரிய வெங்காயம் 2 எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி இதில் போட்டாச்சு. கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாங்க. இதுக்கு கீரைக்கு வெங்காயம் நிறையா போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நிறைய வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் சிம்லேயே நம்ம நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம நல்லா சிம்மில் வச்சு வணக்கக்குள்ளேயே நல்லா அந்த மெரூன் கலர் வரலாம் வணக்கிக்கலாங்க. ஏன்னா அந்த மெரூன் கலர் வந்தால் தான், அதாவது ரொம்ப வணக்கக்கூடாது. கடைசி அதாவது கீரையில் கொஞ்சம் கடித்து சாப்பிடக்குள்ள அந்த முறுமுறுப்பு இருக்கிற மாதிரியே இருக்கணும். கொஞ்சம் நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து தக்காளி ஒரு 2 தக்காளி, ஒரு 3 தக்காளி, சின்ன தக்காளி போட்டு வணக்கிக்கலாம். இது கொஞ்சம் சாப்பாட்டில் கொஞ்சம் கலர் பிடிக்கணுங்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை சும்மா கொஞ்சோண்டு மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா வெறும் பச்சையாக இருக்கிற மாதிரியே இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சோண்டு. அடுத்தது உப்பு கொஞ்சம் போட்டு வணக்கிக்கலாங்க. நம்ம கீரை கடையக்குள்ளேயே நம்ம உப்பு போட்டு கடைஞ்சா இன்னும் நல்லாயிருக்கும். இருந்தாலும் இப்போ கொஞ்சமாக அந்த வணங்குறதுக்கோசரம் கொஞ்சம் உப்பு போட்டு சிம்மிலே வச்சு நல்லா வணக்கிக்கலாங்க. ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம கீரை வேக வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த கீரை எடுத்து இதிலே கொட்டி கிண்டி விட்டுக்கலாம். இந்த கீரை எப்படின்னா, ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் இந்த கீரையை போட்டு வடிகட்டிட்டு எடுத்து இதில் கொட்டிக்கலாம். ஏன்னா இது புதுசாக சமைக்கிறவங்களுக்கு, இந்த புதுசாக இப்போ தான் சமைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா செஞ்சிகிட்டே இருக்கிறவங்களுக்கு இப்படி தான் கீரை சுடுதண்ணியில் வேக போடணும்னு தெரியும். புதுசாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஓகே, இப்போ கீரை ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸு, கீரையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடலாம். வாங்க, யாருக்கெல்லாம் இந்த கீரை சாதம் வேணும், வாங்க சாப்பிட்லாம். ஒரு ரூபா வச்சுக்கோங்க. ஆ
ஓகேங்க. பாய்.